இன்னும் இந்த சமுதாயம் உங்களை நம்பிக்கிட்டு இருக்கு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இன்னும் உங்களை நம்பிக்கிட்டு இருக்கா? வைக்க போறான் பாருங்க 2026 ஒட்டுமொத்த பேரும் சிறுபான்மைன்னு சொல்லி எதை நீங்க ஒடுக்குறீங்களோ அந்த சிறுபான்மை மக்களுடைய பெரும்பான்மையான வாக்குகள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி மட்டும்தான் வரப்போகுது. This festive season, travel the world with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். இது ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த கரூர் சம்பவத்தோட நின்று போன ஒரு விஷயம் தான். இப்பவும் இன்னமும் தாமதிக்க கூடாதுன்றதுக்காக ஒரு முயற்சியில் ஈடுபட்டு அடுத்தடுத்து இது அடுத்த வாரம் ஒரு நிகழ்வு இருக்கு. அது மாதிரி தொடர்ச்சியாக உள்ளரங்க கூட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் வந்திருந்தாங்களா இல்ல தொண்டர்கள் வந்திருந்தாங்களா? இல்ல, காஞ்சிபுரத்தை தொண்டர்கள் அங்க யாருமே அனுமதிக்கப்படல. அங்க வந்த அத்தனை பேருமே அந்த மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு பகுதிகளில் இருந்தவர்கள் அங்க வந்திருக்காங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். ஆனா இப்படியான ஒரு பிம்பத்தை வைக்கும் போது தமிழ்நாடு கல்வியில பின்தங்கிய மாநிலம் அப்படிங்கிறமான ஒரு பிம்பத்தை கட்டமைக்குது அப்படின்னு எதிர்கட்சி தரப்புல இருந்து சொல்றாங்க. இல்ல, பின்தங்கிய மாநிலம் நீங்க ஏன் நினைச்சிருக்கீங்க? ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் கட்டாய படிப்புனா அது கட்டாயமாக இருந்ததுன்னா படிக்காத மக்களை மேற்கொண்டு கட்டாயமாக படிக்க வைக்கணும்ன்ற ஒரு கொள்கையோட இருக்கிறார். அதுதானே இயல்பு நிலையா இருக்குது. இன்னைக்கு இயல்பு நிலையெல்லாம் நிச்சயமாலாம் அப்படி இல்லை. இன்னும் எத்தனையோ பேர் ரோட்டோரத்துல என்னென்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது எல்லாருமே பார்க்க தான் முடியுது. படிச்சுட்டு கூட அந்த வேலையை பார்த்துட்டு படிச்சுட்டு பண்றவனுக்கு நீங்க என்ன அங்கீகாரம் கொடுக்குறீங்க? ஒரு கட்சியை கட்டமைச்சு ஒரு 15 ஆண்டுகளா இருக்கே இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவன் சொல்லக்கூடிய ஒரு தலைவன் சொல்றாரு இங்க என் பிள்ளைக்கு ஏத்த படிப்பு இல்லைன்னு. 50 ஆண்டுகள் நீங்க தானே இருக்கிறீங்க. இன்னும் கையேந்த விட்டுக்கிட்டு தானே இருக்கிறீங்க. இன்னும் பிச்சைக்காரனா தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மக்களை 1000 ரூபாய் கொடுக்குறேன், உரிமை தொகை கொடுக்குறேன், பஸ்ல இலவசமா போடுறேன், என்ன தன்னிறைவு ஆக்குடானா நீ வந்து என்ன பிச்சை எடுக்கவே வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? திமுக பச்சை போய் சொல்லுது. நீங்க இன்னைக்கு சொல்லக்கூடியதான் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணி நேத்தே நீங்க எல்லாம் கதறுவீங்கன்றதே அண்ணன் சொல்லிட்டாரு. இன்னங்க இவ்வளவு நேரம் கேட்டேனே அம்மாப்பட்டினம் விஷயத்திற்கு என்ன ஆச்சு? அங்க பாதிக்கப்பட்டவர்கள்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையா? 70 ஆண்டுகள் இறையில்லாம் தகர்க்கப்பட்டது. அதுக்கு என்ன சொல்ல வராரு இந்த டாடி? ஏற்கனவே வந்து அங்கிள் அப்படின்னு சொல்றது பல்வேறு விமர்சனத்துக்கு உட்பட்டுச்சு. நேற்று மீண்டும் குறிப்பிட்டு பேசுறாரு. மை டியர் சார், மை டியர் அங்கிள், ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. திருப்பியும் விமர்சனத்துக்கு உள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறாரா? அங்கிள்னு கூப்பிட்டா என்ன அன்பார்லிமெண்ட் வேர்டான்னு கேட்கிறேன். தடை செய்யப்பட்ட வார்த்தையா? அத்தனை பேர் கூடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அங்கிள்னு கூப்பிடுறாங்க. அது ஒரு அவமரியாதையா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. கூப்பிடக்கூடாது, அங்கிள்னு கூப்பிடக்கூடாதா? எந்த தற்குறி சொன்னா அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றேன். ஏன் சொன்னான்? நேத்து விஜய் அவர்கள் தான் தற்குறின்னு பேசக்கூடாது சொல்லிருக்காங்க, தற்குறின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தற்குறின்னு சொன்ன எங்களை தற்கூரின்னு பேசக்கூடாதுன்னு உங்களுடைய எம்எல்ஏ தான் பேசுறாரு. அஞ்சலை அம்மாளுடைய உறவினர் டாக்டர் எழிலன் கேட்டதுனால நான் அந்த கேள்விக்கு வரேன். அவர் நேத்து டாக்டர் எழிலன் குறிப்பிடல, அதே போல சங்கரமடம் அப்படின்னு பேசிட்டு கடந்து போயிட்டாரு. அந்த இடத்துல கலைஞர்னு குறிப்பிடல. ஏன் மேம்போக்காகவே ஒரு பேச்சை முன்வைக்கிறாரு எப்போதுமே? அது கலைஞர்னு உங்களுக்கு தெரியுதா? நேற்று பேசும்போது கூட எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு, அண்ணாவை குறிப்பிட்டு பேசியிருந்தாரு, அதிமுகவை மறைமுகமாக பேசியிருந்தாரு. எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இன்னைக்கு களத்துல இருக்கக்கூடிய மத்தியில் ஆளக்கூடிய அரசுன்னு ஒரு இயல்பான எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அந்த கேள்வியா கூட நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் கட்சியா மதிக்கல, வேற என்ன கட்சியா மதிக்காம மத்தியில் ஆளக்கூடிய அரசு நீங்க நாளைக்கு வந்து 2026 பிழைக்க கூட அவசியம் அவருக்கு இல்ல. அதனால அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த. ஆமா, நான் வேற என்ன சொல்றீங்க? பொன்முடி வீட்டுல ரைடு வந்தவொடனே உடனே ஓட முடியுது டெல்லிக்கு. நேருக்கு பிரச்சனை உடனே ஓட முடியுது டெல்லிக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? அதான் மறைமுக நாடக கபடதாரின்னு உங்களை தானே சொல்றாரு. ஆரம்ப காலகட்டத்தில இருந்து பிஜேபியின் மறு உருவம், பிஜேபி என்ன செல்ஃப் எடுத்துதா? உங்களுக்கு திருப்பியும் சொல்றேன், நீங்க எதையெல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் திருப்பி அடிக்கிறதுக்கு இன்னைக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் தயாரா இருக்கிறான். நீ காசு கொடுத்து கூட்டிட்டு வரணும் 1000 மடங்கு வலிமையானவனா இருப்பான் இந்த பக்கம் இருக்கக்கூடியவன். வைக்க போறான் பாருங்க 2026 ஒட்டுமொத்த பேரும். குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக தாவேகா ஆதரவாளர் ஜலீல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வாழ்த்துக்கள். சார், நேற்று விஜய் அவர்கள் நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. முதற்கட்டமா எதற்காக இந்த உள்ளரங்குல ஒரு கூட்டம் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு பல்வேறு தரப்புல இருந்து கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு என்ன பதில் சார்? இல்ல, இதுல பல்வேறு தரப்புக்கு பதில் சொல்லணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களை சந்திக்கணுன்ற ஒரு இதுல இருக்காங்க. எஸ்ஓபி இன்னும் வரலைன்றத ஒரு காரணமா காட்டிக்கிட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு இன்னும் குறைவான நாட்கள் இருக்குது. அதுக்கடையில் மக்களை சந்திக்கணும். இதுக்கு அடுத்து வேட்பாளர்கள் தேர்வு செய்யணும். தேர்தல் பரப்புரைகள் இருக்குது. தேர்தலுக்கான வாக்குறுதிகள் தயார் செய்யணும். ஒவ்வொரு மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசணும்னு இது ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த கரூர் சம்பவத்தோட நின்று போன ஒரு விஷயம்தான். இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு 55 நாள் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ
இப்போவும் இன்னமும் தாமதிக்க கூடாதுன்றதுக்காக ஒரு முயற்சியில் ஈடுபட்டு அடுத்தடுத்து இது அடுத்த வாரம் ஒரு நிகழ்வு இருக்கு. அது மாதிரி தொடர்ச்சியாக உள்ளரங்கு கூட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த SOP வர இடத்துல வரைக்கும். காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் வந்திருந்தாங்களா இல்ல தொண்டர்கள் வந்திருந்தாங்களா சார்? இல்ல, காஞ்சிபுரத்தை தொண்டர்கள் அங்க யாருமே அனுமதிக்கப்படல. ஓகே. ஒரு சிலரை தவிர்த்து, அதாவது அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரை தவிர்த்து யாரையும் அனுமதிக்கல. அங்க வந்த அத்தனை பேருமே அந்த மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு பகுதிகளில் இருந்தவர்கள் அங்க வந்திருக்காங்க. ஆனா வந்து குழந்தைகளுக்குலாம் அனுமதி இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு திட்டவட்டமா மறுத்து இருக்கு. அப்படி இருந்துமே ஒரு தங்கை வந்து தன்னுடைய குழந்தையோட வந்துட்டாங்க. பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவுறுத்தப்பட்டு அவங்க உறவினர்கிட்ட அவங்க அப்பா கிட்ட அந்த குழந்தைய கொடுத்து அவங்களுக்குன்னு தனியாக ரூம் ஒதுக்கப்பட்டு அந்த ரூம்லேருந்து ஒரு 4 வயசு பையனை கூட கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. குழந்தைய கூட திட்டவட்டமாக மறுத்துட்டாங்க, அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லா தருணத்திலயும் இப்படி குழந்தைகளை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா நீங்க வெளியில ஒரு கரூர் போன்ற ஒரு கேம்பெயின் சம்பவத்துல அந்த இடத்துல குழந்தைங்களை கூட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க உள்ளரங்கு கூட்டம் தான் நடத்துறீங்க, அந்த இடத்துல குறிப்பிட்ட ஆட்களுக்கு 2000 பேருக்கு தான் அனுமதி கொடுத்துருந்தீங்க. குழந்தைகள் அனுமதி இல்ல. நாங்க அதான் எங்க சார். நடத்தினாலும் அது 500 பேரா அது என்ன இருந்தாலும் காரணத்தினால குழந்தைகள் அனுமதி? ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்குது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. புரியுதுங்களா? இல்ல சார், இப்போ குழந்தையை பெற்ற தாய்மார்கள் கூட சில டைம்ல வரலாம். இப்ப அவங்க ஃபீட் பண்ண வேண்டிய வாங்க. கட்டாயம் இருக்கும். அதுக்கு ரூம் இருக்கு. அங்க அதுதான் room இருக்கு. கேக்குறேன். குழந்தைகள் இப்போ நேத்து நீங்க வந்ததுல இருந்து மொத்தமே அங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ளதான் எல்லா நிகழ்ச்சியுமே முடிஞ்சிருக்கு. நீங்க உங்களுக்கு அங்க தனியா அறை ஒதுக்கப்பட்டிருக்கு. நீங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லா வசதிகளுமே அங்க சாப்பாடு, உணவு இருக்குது, டீ காஃபி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு, தண்ணி கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, எல்லாத்துக்குமான வசதிகள் அங்க இருக்கும்போது அதற்கான கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்றேன். நீங்க கட்டாயமா வந்துதான் ஆகணும் அப்படின்னா அந்த குழந்தைய பராமரிக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் அங்க உட்கார்ந்துக்கிட்டு இவங்க அந்த உள்ளரங்கள்ல இருந்திருக்கலாம். அது முடிஞ்சவொடனே திரும்ப போகலாம். எல்லார் கையிலயும் செல்போன் இருந்திருக்கு, தேவைப்பட்டா தொடர்பு கொள்ளலாம், எல்லா வசதிகளும் இருக்கு. ஓகே சார். இப்போ நேற்று நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார் இல்லையா? நிரந்தர வீடு கட்டாயமா இருக்கணும், அதே போல இருசக்கர வாகனம், கார் வந்து ஆடம்பரம் இருந்தாலும் அதற்கான பொருளாதார வசதியை ஏற்படுத்தி தருவோம், நிறைய லட்சியம்னு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. குறிப்பிட்டிருந்தாரு. இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியா எடுத்துக்கலாமா? என்ன மாதிரியான ஒரு அறிவிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம்? தேர்தல் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமா தேர்தல் வாக்குறுதிகள்ல நான் சிலன்னு தான் சொல்றாரு. ம். புரியுதுங்களா? ஒருவருக்கு வீடு என்பது அடிப்படையான உரிமை இல்லையா? என் மண் என் உரிமையா தான் இங்க இருக்குது. என் நிலம் நமக்கான ஒருவருக்கான ஒரு சொந்த வீடு, எப்பேற்பட்ட வீடு இல்லைன்னா அவர்களால் இன்னைக்கு படக்கூடிய பாடுகள் எப்பேற்பட்ட பாடுகள்ன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாமானியர்களுக்கு இன்னைக்கு வீடு கிடைக்கிறது இல்லை. குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு தொடர்ச்சியாக வீடு கிடைக்கிறது இல்லை. இதை போன்ற காரணங்கள்லாம் பல்வேறுகள் இருக்கு. ஒருத்தனுக்கு மாதம் மாதம் வாடகை கட்டுவதே மிகப்பெரிய ஒரு சுமையா இருக்குது. 1க்கு 2 டிகிரி படிச்சுட்டு வந்ததுக்கு பிறகும் இன்னைக்கு வந்து ஓட்ட மாட்டோமா, இது உணவு டெலிவரி கொடுக்க மாட்டோமா, இதை பண்ண மாட்டோமான்னு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுடைய படிச்ச வேலைக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அப்போ இதையெல்லாம் மனசுல வச்சுதான் ஒருவருக்கு நிரந்தரமா ஒரு சொந்த வீடு, ஒரு வாகனம், அவனுக்கான அடிப்படை பொருளாதாரம், ஒரு குடும்பத்துல ஒருத்தராவது குறைஞ்சபட்சம் சம்பாதிக்கிறதுக்கான வேலைகளை நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்றது தற்சார்பு பொருளாதாரம் தான். அதுக்கு நிரந்தர வருமானம்னு கூட குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா அந்த இடத்துல ஒரு வீட்டுல ஒருத்தராவது பட்டப்படி படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல குறைஞ்சபட்சம் ஒருத்தவங்க வீட்டுல முதல் தலைமுறை பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்படியான ஒரு பிம்பத்தை வைக்கும் போது தமிழ்நாடு கல்வியில பின்தங்கிய மாநிலம் அப்படிங்கிறமான ஒரு பிம்பத்தை கட்டமைக்குது அப்படின்னு எதிர்கட்சி தரப்புல இருந்து சொல்றாங்க. இல்ல, பின்தங்கிய மாநிலம் நீங்க ஏன் நினைச்சிருக்கீங்க? போன ஆண்டை விட இந்த ஆண்டு கல்வி ஆண்டுல 1.5 லட்சம் பேர் அரசு பள்ளியில படிக்கல. ஏன் படிக்கல? அரசு பள்ளி சரியா இருந்தா ஏன் தனியார் பள்ளிக்கு மக்கள் போறான்? ஒரு கட்சியை கட்டமைச்சு ஒரு 15 ஆண்டுகளா இருக்க இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவன் சொல்லக்கூடிய ஒரு தலைவன் சொல்றாரு இங்க என் பிள்ளைக்கு ஏத்த படிப்பு இல்லைன்னு. எப்படி? இல்ல அதான் சார், நான் என்ன கேக்குறேன்னா, அரசு பள்ளியில இருந்து 1000க்கும் மேற்பட்ட மக்கள் தனியார் பள்ளிக்கு போயிருக்காங்க. அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அது விவாதத்துக்கு உட்பட்டதுதான். அந்த விவாதத்துக்கு நான் இப்ப வரல. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு வீட்டுல குறைஞ்சது பட்டதாரி பெற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நேற்று விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு வீட்டுல கட்டாயம்னு சொல்றாரு, படிக்க வைக்கணும்னு சொல்றாரு. அதுதானே இயல்பு நிலையா இருக்குது. இல்ல, என்ன இன்னைக்கு இயல்பு நிலையெல்லாம் நிச்சயமாலாம் அப்படி இல்ல. இன்னும் எத்தனையோ பேர் ரோட்டோரத்துல என்னென்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது எல்லாருமே பார்க்கதான் முடியுது. புரியுதுங்களா? படிச்சுட்டு கூட அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. யாருக்கு? படிச்சுட்டு கூட அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. படிச்சுட்டு பண்றவனுக்கு நீங்க என்ன அங்கீகாரம் கொடுக்குறீங்க? ராத்திரியான நீ கடையை போட்டுக்கன்னு சொல்லிட்டு நான் ராத்திரி 2 மணிக்கு போய் லத்தியில அடிச்சு காவல்துறை வச்சு காலி தானே பண்றீங்க? பிரதமர் சொல்றாரு பொக்கடா வீங்கன்னு சொல்லிட்டு, எந்த பொக்கடாவா இருந்தானே விற்க விட வேண்டியதானே? அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் படித்தவன் ராத்திரில ஓரத்துல ரோட்ல நின்று சாலையில நின்று சாப்பாடு விற்கிறான், ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஐட்டங்கள் செஞ்சு விற்கிறான், ஐஸ்கிரீம் விற்கிறான், எத்தனையோ குளிர்பானங்கள் விற்கிறான், டீ விற்கிறான்.
இவனெல்லாம் இல்ல உங்க கண்ணு உறுத்துது. அப்ப படித்தவன் இங்க பாருங்க, ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் கட்டாய படிப்புனா அது கட்டாயமாக இருந்ததுன்னா படிக்காத மக்களை மேற்கொண்டு கட்டாயமாக படிக்க வைக்கணும்ன்ற ஒரு கொள்கையோட இருக்கிறார். இல்ல சார், அதுதான் நானும் கேக்குறேன். இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் படிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? பெரும்பாலான சில படிக்காம இருக்காங்கல்ல, அவங்கள படிக்க வைக்கணும்னு எடுத்துக்கங்க. ஓகே. 100% சொல்லணும்ன்றாரு. நீங்க 100% சொல்ல முடியுமா? இல்ல. அவர் 100% ஆக்கணும்னு நினைக்கிறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே சார். எல்லாருக்கும் வீடு கொடுத்துட்டேன். நீங்க எல்லாருக்கும் வீடு கொடுத்துட்டீங்களா? எல்லாருக்கும் வீடு கொடுத்துட்டீங்களா? இந்த திமுக அரசாங்கத்துல 10 ஆண்டுகள் அண்ணா திமுக அரசாங்கம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டீங்களா? 50 ஆண்டுகள் நீங்க தானே இருக்கிறீங்க. இன்னும் கையேந்த விட்டுக்கிட்டு தானே இருக்கிறீங்க. இன்னும் பிச்சைக்காரனா தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மக்களை. 1000 ரூபாய் கொடுக்குறேன், உரிமை தொகை கொடுக்குறேன், பஸ்ல இலவசமா போடுறேன். என்ன தன்னிறைவு ஆக்குடானா நீ வந்து என்ன பிச்சை எடுக்கவே வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? சார், அதே போல பேசும்போது வக்பு சட்டத்துக்கு நாங்க தான் உண்மைதான். முதன்முறை நீங்க பண்ணல அப்படிங்கிற ஒரு வாதத்தை திமுக தரப்புல இருந்து முன்வைக்கிறாங்க சார். நான் என்ன கேக்குறேன்னா, இங்க பாருங்க, இஸ்லாமிய சிறுபான்மை மக்களை ஏமாத்துவது இல்ல சார், மட்டும்தான் முதன்முறை திமுக. தாவேக தான் வந்து கோர்ட்ல போய் மனு தாக்கல் பண்ணுச்சா? அதுக்கு முன்னாடி வேற யாரும் பண்ணலையா? நான் என்ன கேக்குறேன், திமுக பண்ணிச்சா தாவேக பண்ணிச்சா சொல்லுங்க. திமுக தான் யாரு பண்ணுச்சு, திமுக பண்ணாலும் தரப்புல இருந்து வாதாடுறதுக்கு வரலையே. அபிஷேக் மன்வில வாதாடி இருக்கிறாரு. அபிஷேக் மன்வி தான் வாதாடினாரு ஆமா, சார். உங்க வழக்கறிஞர் ஏன் வாதாடல? இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, திமுக முதன்முறையாக இதுக்கு போய் மனு பதில் தாக்கல் சொல்லிட்டு பண்ணாங்களா? தசீன் வந்தா நான் பதில் சொல்லுவேன். ஏன் நீங்க அன்னைக்கு வரலன்னு கேக்குறேன். சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலனா இருக்கு. இங்கதான் எல்லா பிரச்சனையும் இருக்கு. அம்மாபட்டினத்துல ஏன் பிரச்சனை நடந்தது? சரி, இது அதாவது விஜய் அவர்கள் பச்சை போய் பேசுகிறார். அதாவது தமிழக அரசு தரப்புல தான் முதன்முறையாக சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்தோம். அது வந்து தாக்கல் பண்ணும்போது உடனடியாக நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம். அதற்கு பிறகு நாங்க ராசா அவர்கள் போய் மனு தாக்கல் பண்ணாரு இல்லையா? ஆர்குமெண்ட்டுக்கு ஏன் வரல? ஆர்குமெண்ட்டுக்கு வரலன்றது நாடக அரசியல் தானே பண்ணிட்டு இருக்க. முதல் மனு தாக்கல் செய்தது தாவேகா அப்படின்னு குறிப்பிடுறாரு விஜய் அவர்கள். நான் குறிப்பிடுறேன், திமுக பச்சை போய் சொல்லுது, நான் குறிப்பிடுறேன். வேற என்ன வேணும்? உங்களுடைய வேலைகளே நாடக கபடதார நாடகதாரிகளா தானே நீங்க இருக்கிறீங்க. அதுதானே குறிப்பிடுறாரு. அதை சொல்றீங்க சிறுபான்மை மக்களுக்குன்னு. அம்மாபட்டினத்து விஷயத்துக்கு வாங்க பேசுவோம். 25 நாள் ஆச்சு. ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு எதிர்கேள்வி கேட்கிற மாதிரி இது இருக்குல்ல சார்? நான் திரும்பவும் சொல்றேன், வக்பு சட்டத்துக்கு தமிழ்நாடு முழுக்க அதிக அளவுல அதிக இடங்கள்ல ஆர்ப்பாட்டத்தை தொடர்ச்சியா நடத்தினது ஒரே நாள் தமிழகம், ஒட்டுமொத்த தமிழகமும் நடத்தினது தமிழக வெற்றி கழகம் தான், மாற்றம் இல்ல. நான் சென்னையில இருக்கக்கூடிய மவுண்ட் ரோடு மையப்புள்ளியில அதே ஆர்ப்பாட்டத்தை எதிர்ப்பு தெரிவிச்சது வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா எதிர்ப்பு தெரிவிச்சு கண் தொடச்சிட்டு போறக்கூடிய விஷயம் இல்ல. புரியுதுங்களா? அதை தாண்டி களத்துல நின்றுக்கா இல்லையான்றத பாருங்க. களத்துலதான் சார் போராடினாங்க. போராட்டம்ன்றது அனைத்து ஆர்குமெண்ட்டுக்கு வரலான்னு கேட்டா தசீன் கிட்ட அதுக்கு பதில் இல்ல. நான் ஆனா தமிழக வெற்றி கழகம் வாதாடிச்சுன்னு சொன்னா அதை மடைமாற்றம் வாதாடிச்சுன்றதை ஏத்துக்கிறோம் சார். நாங்க என்ன கேக்குறோம், சிறுபான்மை மக்களுடைய விஜய் அவர்கள் நாங்க தான் முதன்முறையாக மனு தாக்கல் செய்தோம் அப்படின்றது. அதற்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு மனு தாக்கல் பண்ணதை எடுத்து பாருங்க ஆன்லைன்ல. இல்ல, அதுக்கு முன்னாடி திமுக பண்ணலையா? நீங்க திருப்பியும் சொல்றேன், நீங்க கபடதாரியா நாடகம் நடத்திட்டு மனு தாக்கல் பண்ணிட்டு ஏன் ஆர்கியூமெண்ட்டுக்கு வரலன்னு கேக்குறேன். பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிட்டீங்க, பிள்ளை கொண்டு வந்து ஸ்கூல்ல சேர்க்கணும்ல, ஏன் வரல? நாங்க தான் வந்து ஃபீஸ் கட்டணும்னா ஏன் படிக்க வரல? இங்க தீர்வு என்னங்க? இப்ப என்ன சிறுபான்மை மக்கள் கிட்ட இவர் பிளவுவாதத்தை ஏற்படுத்துறாருன்னு பேசுவோம். நான் பேசுறேன், ஆர்கியூமெண்ட்டுக்கு வர சொல்லுங்க. ஆசாவியே வர சொல்லுங்க, பேசுவோம். ஏன் அம்மாபட்டினம் விஷயத்த முதல்வர் வாய் திறந்து பேச மறுக்கிறாரு? அவர் கூட இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளும் இயக்கங்களும் ஏன் பேச மறுக்குது? அப்ப வந்து திமுக தரப்புல இருந்து மனு தாக்கல் பண்ணிட்டாங்க, வாதாடுவதற்கு வரல அப்படிங்கிறது உங்களுடைய வாதம் இல்லையா? ஏங்க இங்க சென்னை தமிழ்நாட்டுல நடந்ததோட உங்க கதை புடிச்சிட்டீங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போன போது தமிழக வெற்றி கழகம் கொண்ட மனுவை தான் எடுத்துக்கிறாங்க. இன்னும் காங்கிரஸ் போட்ட மனுவை எடுத்துக்கிறாங்க. அபிஷேக் மன்வி வந்து ஆர்கியூமெண்ட் பண்றாரு. அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய நகல்ல குறிப்பிட்டிருக்கிறதே திமுக பேர் வரலையே, ஏன் வரல? நீங்க இன்னைக்கு சொல்லக்கூடியதான் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணி, நேத்தே நீங்க எல்லாம் கதறுவீங்கன்றதே அண்ணன் சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? இன்னங்க இவ்வளவு நேரம் கேட்டேனே, அம்மாபட்டினம் விஷயத்திற்கு என்ன ஆச்சு? அங்க பாதிக்கப்பட்டவர்கள்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையா? 70 ஆண்டுகள் இறையெல்லாம் தகர்க்கப்பட்டது. அதுக்கு என்ன சொல்ல வராரு இந்த டாடி? ஏற்கனவே வந்து அங்கிள் அப்படின்னு சொல்றது பல்வேறு விமர்சனத்துக்கு உட்பட்டுச்சு. நேற்று மீண்டும் குறிப்பிட்டு பேசுறாரு, மிஸ்டர் சார், மிஸ்டர் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பியும் விமர்சனத்துக்கு உள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறாரா, இல்ல இயல்பா நான் அவரை சின்ன பிள்ளையில இருந்தே கூப்பிட்டா அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை தான் அப்படின்னு எடுத்துக்கிறதா சார்? இல்ல, அங்கிள்னு கூப்பிட்டா என்ன அன்பார்லிமெண்ட் வேர்டான்னு கேக்குறேன். தடை செய்யப்பட்ட வார்த்தையா? அது ஒரு பெரிய விமர்சனமா பிற கட்சிகள் தரப்புல முன்வைக்கிறாங்க. ஒரு சிஎம் அத்தனை பேர் கூடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அங்கிள்னு கூப்பிடுறாங்க, அது ஒரு அவமரியாதையா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. கூப்பிடக்கூடாது, அங்கிள்னு கூப்பிடக்கூடாதா? எந்த தற்குறி சொன்னா அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றேன். ஏன் சொன்னா? நேத்து விஜய் அவர்கள் தான் தற்குறின்னு பேசக்கூடாது சொல்லிருக்காங்க, தற்குறின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தற்குறின்னு சொன்ன எங்களை
தற்கூரின்னு பேசக்கூடாதுன்னு உங்களுடைய எம்எல்ஏ தான் பேசுறாரு. அஞ்சலை அம்மாளுடைய உறவினரு டாக்டர் எழிலனை நீங்க குறிப்பிடுறாரு. கேட்டதுனால நான் அந்த கேள்விக்கு வரேன். அவர் நேத்து டாக்டர் எழிலன்னு குறிப்பிடல, அதே போல சங்கரமடம் அப்படின்னு பேசிட்டு கடந்து போயிட்டாரு. அந்த இடத்துல கலைஞர்னு குறிப்பிடல. ஏன் மேம்போக்காகவே ஒரு பேச்சை முன்வைக்கிறாரு எப்போதுமே? அது கலைஞர்னு உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியுது சார், போதும். பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு நீங்க ஜென்சி எல்லாரும் ஆதரவா இருக்கணும் இன்னைக்கு போன்ல போட்டு அடுத்த எத்தனை நிமிஷம் ஜென்சிக்கு வரப்போகுது. தெரியும்? இன்னைக்கு போன்ல போட்டு அடுத்த இல்ல நிமிஷம் சார், ஒரு வரப்போகுது. ஒரு விஷயம் அது ரொம்ப ஆழமா சொல்லல சார். சங்கரமடம் அப்படிங்கறத 2 செகண்ட் சொல்லிட்டு உடனே கடந்து போயிடும். அதையுமே அத ஆழமா ஆழமாக சொல்லல. பதிவு செய்யணும் அப்படிங்கறது அத ஊடகம் எடுத்திருக்கு. ஆழமா திரும்பவும் ஊடகம் தான் சொல்றேன். அதை எடுத்து தெளிவுபடுத்துது. ஏன் ஆனா பண்றீங்க? பண்ணாதீங்க. இல்ல சார், ஏன் பண்றீங்கன்னா நீங்க சங்கரமடம்னு கடந்து போயிட்டீங்க, ஏன் ஆழமா பதிவு பண்ணல? உங்களுடைய அழுத்தத்தை ஆழமா வைங்க அப்படின்னு தானே சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம்? பேசலன்னா பேசலன்னு சொல்றீங்க. பேசிட்டா இதுதான் மேம்போக்கா பேசியிருக்கேன்னு பேசிட்டு சொல்றீங்க. 2 செகண்ட்ல கடந்து போயிட்டீங்கல்ல. நான் 2 செகண்ட் இல்லைங்க. 1 செகண்ட்ல பேசினாலும் 1/2 செகண்ட்ல பேசினாலும் உங்களை தான் பேசியிருக்கேன். ஏற்கனவே சொன்னாங்கல்ல, ஊழல்வாதிகள் தான் குறிப்பிட்டாங்க. திமுகன்னு குறிப்பிடல பாத்தீங்களா? நாங்க டேய் ஊழல்வாதிகளை நீங்க தானே. அதாவது என்னை வந்து திருடன் தான் சொன்னேன், என்ன திருடன் சொன்னானா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களை தான் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? யாரும் இங்க நீங்க சொல்லக்கூடிய அத்தனை விஷயமா முழுக்க முழுக்க அவர் பேசுவது திமுகவை தான் பேசுறாரு, பாஜகவை விமர்சிக்கிறாரு. பாஜக இந்த இடத்துல என்ன விமர்சிச்சார் சார்? யாருக்கு? விஜய். நான் வந்ததை ஆரம்பிச்சதே 2 பேருக்குள்ளதான். நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு இடத்துல கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு என்ன குறிப்பிட்டாரு. கேக்குறேன்னா வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு இவங்கள பத்தி அவங்கள பத்தி பேசணுமா? 1000 வேலை இருக்குங்க. சார், இது ஒரு விமர்சனமாவே முன்வைக்கிறாங்க. எந்த தெரியுமா? விமர்சனம்? நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் பேசிருப்பாரா? ம். அதுல முழுக்க தாவேகா வந்து திமுக பத்தி மட்டும் தான் எங்க பேசியிருக்காங்க. தேர்தல் நடக்குது? இந்த கட்சி எங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கு? தமிழகத்துல யாருக்குமான மோதலா இருக்கு? சரி, இன்னைக்கு யாரு யாருக்கும் களத்துல- யாருக்குமான அதான் இன்னைக்கு மோதலா யாரு இருக்கு? களத்துல ஆளுங்கட்சியா யாருக்கு- இருக்காங்களோ அவங்களுக்கும் பிற கட்சிகளுக்குமான மோதலாதான் சட்டமன்ற தேர்தல் பிற இருக்கும். கட்சிகள்ன்றதை விடுங்க, பேசுறது தமிழக வெற்றி கழகம். இப்ப சொல்லுங்க, யாருக்குமான மோதலா இருக்கு? அத நீங்க தான் சார் அவர்தான் சொல்லிருக்காருலங்க. சொல்லுங்க. நான் ஏன் சார் சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். அவர்தான் சொல்லிருக்காருல, தாவேகாக்கும் திமுகவுக்குமான மோதலா தான் பாக்குறேன்னு சொல்றாருல. இங்க ஆளக்கூடியது நீங்க தான். இங்க பாஜக ஆண்டுகிட்டு இருக்கா? இல்ல அதான் இந்த விளக்கத்தையும் அதுதான் சார் விளக்கம் இங்க கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன், எதிர்க்கட்சியா பாஜக இருக்கா? இல்ல ஒரு இடத்த ரூலிங் பண்ணக்கூடிய இடத்துல பாஜக இருக்கா? மத்திய அரசா இருக்காங்கல்ல சார். எங்க தமிழகத்தை பேசுங்க. மத்தியில எஸ்ஐஆர் பத்தி இங்க கூட நீங்க அந்த உட்கார்ந்து இடத்துல ஒரு என்ன பண்ண வார்த்தை முடியுது? கூட பேசல அப்படிங்கறதையும் குற்றச்சாட்டா முன்வைக்கிறாங்க. இங்க பாருங்க, எஸ்ஐஆர் பத்தி இப்ப திமுக பண்ணி என்ன பண்ண போகுது? இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் சாவடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. சஜிதா பேகம்னு ஒரு அம்மா பண்ணிக்கிச்சு, என்ன பண்ண போறீங்க? இந்த பள்ளிக்கரணையில ஒரு டீச்சர் வந்து இப்போ திமுக வட்ட செயலாளர் எனக்கு இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்குறாரு, வீட்டுல வேலை செய்யக்கூடியவர்களை விட ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுறாருன்னு சொன்னாங்களே, என்ன கிழிச்சிட்டீங்களா? அப்படியே என்ன பண்ணிட்டீங்க? உங்களுக்கு தேவைன்னா இப்ப எதை வேணா போத்திக்கிட்டும் படுத்துப்பீங்க, படுத்துக்கிட்டும் போத்திப்பீங்களா? இல்ல சார், நேத்து பேசும்போது கூட எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு, அண்ணாவை குறிப்பிட்டு பேசியிருந்தாரு, அதிமுகவை மறைமுகமாக பேசியிருந்தாரு. எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இன்னைக்கு களத்துல இருக்கக்கூடிய மத்தியில ஆளக்கூடிய அரசுன்னு ஒரு இயல்பான எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அந்த கேள்வியா கூட நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் கட்சியா மதிக்கல, வேற என்ன? கட்சியா மதிக்காம மத்தியில ஆளக்கூடிய அரசு நீங்க நாளைக்கு வந்து திமுக 2026 போன்று பிழைக்க கூட அவசியம் அவருக்கு இல்ல. அதனால அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த ஆமா, வேண்டியது. நான் வேற என்ன சொல்றீங்க? இது பிழைப்புவாதம் தான். இது பிழைப்புவாத அரசியல் தான். நீங்க பண்ணக்கூடியது என்ன? பொன்முடி வீட்டுல ரைடு வந்தவொன்னா உடனே ஓட முடியுது டெல்லிக்கு. நேருக்கு பிரச்சனை உடனே ஓட முடியுது டெல்லிக்கு. டாஸ்மாக்ல பிரச்சனை உடனே ஓட முடியுது டெல்லிக்கு. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? அதான் மறைமுக நாடக கபடதாரின்னு உங்களை தானே சொல்றாரு. மறைமுக நாடக கபடதாரின்னு தான் சொன்னாரு. திமுகன்னு சொல்லலன்னு சொல்லி போறீங்களா? இல்ல, முழுக்க அந்த பேச்சு ஃபுல்லா திமுகவை சாடியே இருந்தது திமுக அப்படிங்கிறதுதான். தாங்க, திமுக தான். வேற என்ன வேணும்? பல பேருடைய விமர்சனமா வந்து ஒரு கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு உள்ளரங்கு கூட்டம் மக்கள் மத்தியில நடத்துறீங்க இல்லையா? அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மௌன அஞ்சலி கூட உயிரிழந்தவங்களுக்கு பல பேரெல்லாம் செலுத்தலையே. இல்ல, அதெல்லாம் செஞ்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. இல்ல, ஆரம்பத்துல இருங்க, நடத்திய கூட்டத்துல பண்ணீங்க. எல்லாத்துக்குமே எல்லாரையுமே அவங்கள வர வச்சு 4 பாயிண்ட்ல வந்து பார்க்கும்போதே அவர் 4 பாயிண்ட்ல வர வச்சு பார்த்தாருன்னா அதுக்கான அவமானமும் அசிங்கமும் உங்களுக்கு தான். அதுக்கான அனுமதியை தராது இந்த திமுக அரசாங்கம் தான். அதற்காக தான் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டியதாக போச்சு. புரியுதுங்களா? மக்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது அத்தனையுமே தெரியும். அத்தனை ஊடகவியலாளர்களுக்கும் நடுநிலையான பத்திரிகையாளர்களும் மனசாட்சி உள்ள அரசியல் விமர்சகர்களுக்கும் தெரியும். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் குறிப்பான இத்தனை சதவீத வாக்குகள் அவருக்கு உயர்ந்திருக்குன்றதுல அதுல மறுக்கவே முடியாத உண்மை. அப்ப எங்களை அடிச்சா கேட்கறதுக்கு நாதி இல்ல, இருக்கக்கூடிய தலைவன் அத்தனை பேரையும் உங்க பக்கம் வச்சுக்கிட்டீங்கன்ற ஒரு மனப்பான்மையில தானே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. ஓகே, இப்போ நீங்க டிசம்பர் மாசம் 4ஆம் தேதி சேலத்துல வந்து மனு கொடுத்திருக்கீங்க இல்லையா? அதாவது ஒரு பொதுக்கூட்டம் தேதி மாதிரி மாற்றி நடத்துறதுக்கு. அறிவிக்கப்படும்.
இல்ல அங்க காவல்துறை தரப்புல என்ன சொன்னாங்க? ஏன்னா அந்த தேதியை மாத்துங்கன்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்குது, தரமாட்டோம் அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. தரமாட்டோம்னு சொல்றதுக்கு இது அவங்க அப்பா வீட்டு சொத்து எதுவும் கிடையாது, யாருடைய அப்பா வீட்டு சொத்தும் கிடையாது, இது ஜனநாயகம். இல்ல இந்த தேதி தரமாட்டோம், அதுதான் சொல்றேன். தர முடியாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு ஸ்டாலினுக்கு உரிமை இருக்கா, அவர் பையனுக்கு உரிமை இருக்கா, மோடிக்கே உரிமை கிடையாது. திரௌபதி முர்முக்கு என்ன இங்க இப்ப சட்டம் இருக்கோ அதே தான் கடைகோடியில இருக்கக்கூடிய சாமானியனுக்கும் இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் அதான் சொல்லி தருது. புரியுதுங்களா? தர முடியாதுன்னு சொல்றதுக்கு இவங்க யாரு கட்ட பஞ்சாயத்துல மன்னராட்சி என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? தேதி மறு தேதி இட்டு கேட்டிருக்காங்க, மறு தேதி இட்டு கொடுப்பாங்க. வர காலகட்டங்கள்ல அடுத்த உள்ளரங்க கூட்டம் நடத்தப்படும். இப்போ இதற்கு பிறகு நடக்கக்கூடிய அனைத்து கேம்பெயின்ஸ்மே, அதாவது எஸ்ஓபி வர வரைக்கும் இதே போன்ற மக்கள் சந்திப்புகள் உள்ளரங்க கூட்டமா தான் இருக்கும். அதற்கும் இது போல அந்த 2000 பேர் அது போல, அது 2000 3000 பேரா அந்த பகுதிக்கு ஏத்த மாதிரி அந்த இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏத்த மாதிரி கட்டமைப்புகளை கொடுப்பாங்க. ஓகே, இப்போ எஸ்ஓபி சப்மிட் பண்ணும்போது உங்க தரப்புல வந்து அதை காட்டவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கே சார்? அதை நீ காட்டவே இல்லைன்றதுல காட்டக்கூடாதுன்னு திமுக அரசாங்கம் சொல்லுது. எல்லாத்தையும் வச்சு டிஸ்கஷன் பண்ணிருக்கீங்க. ஆனா இப்ப நம்ம இந்த இது பாஸ் ஆகுறத எந்த கட்சிக்கு தரக்கூடாதுன்றது தட்டி பறிக்கக்கூடிய விஷயம் இல்லையா, உரிமைகளை? இதுக்கு பேரா கம்யூனிசம், சமூக நீதி? எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் தான் எடுத்துட்டு வருவேன், உன் வீட்டுல இருந்து அரிசி எடுத்துட்டு வா, நான் உமி எடுத்துட்டு வரேன், 2 பேரும் கலந்து ஊதி திங்கலான்ற போல இருக்கு. இதா கம்யூனிசம்? சரி, எஸ்ஐஆர் தொடர்பா ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறாங்க, ஏன் தமிழக வெற்றி கழகம் பங்கேற்காது அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. சட்டமன்றத்துல தீர்மானம் போடுங்க, அரசு தரப்புல பண்ணுங்க, திமுக கூட்டமா நடத்தாதீங்கன்றீங்க. இது ஜனநாயக உரிமையா இல்லையா சொல்லுங்க? இந்திக்கு மும்மொழி கொள்கைக்கு எதிராக கூட்டத்தை நடத்துறீங்க, சட்டமன்றத்துல தீர்மானம் போடுறீங்க, தமிழ்நாடு அரசு சார்ந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துறீங்க, தமிழக வெற்றி கழகம் கலந்துக்குதா இல்லையா? அததானே சொல்றாங்க. அப்போ தமிழக வெற்றி கழகம் கலந்துக்கல இந்த மாதிரி ஏன் கேவலமான வேலைகளை பண்றீங்க, மடைமாற்றும் வேலையை பண்றீங்கன்னு கேக்குது. இல்ல சார், ஒரு கட்சி பொதுப்படையாக மத்திய அரசு ஒரு விஷயம் கொண்டு வருது, அது மக்களை பாதிக்குது அப்படின்னும் போது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க, அதுல போய் கலந்துக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் நீங்க மாநிலத்துல இங்க சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றலாம், அதை நீங்க அந்த இடத்துல போய் கேள்வியா கேட்கலாம். கேட்டிருக்குல்ல, எங்க கேட்கணும்ன்ற அவசியம் இல்ல. நீ இப்பவும் சொல்றேங்க, அந்த மாதிரி மறைமுகமா நக்கி பிழைக்க வேண்டிய அவசியம் தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்ல. எதிரினா எதிரிதான். நீ ஆரம்ப காலகட்டத்தில இருந்து பிஜேபியின் மறு உருவம், பிஜேபி என்ன செல்ஃப் எடுத்துதா? இன்னைக்கு நேற்று நடந்த அந்த கூட்டம் கூட பிஜேபியோட பின்னணியாக இருந்து தாவேகா வந்து செயல்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கு. திமுக தான் சொல்லும், வேற யாரும் சொல்ல முடியாது. நான் என்ன கேட்கிறேன்னா, ஆதாரத்தை கொடு. நீங்க போய் ஒப்பாரி வச்சீங்கல்ல, அங்க போய் ஒவ்வொரு ரைடு நடக்கும் போதும் அந்த மாதிரி இங்க எதுவும் ஒப்பாரி வைக்கல. என்ன இந்த பக்கம் கருப்பு பலூன் விட்டுட்டு வெள்ளை கொடை கொண்டு போய் உங்களை மாதிரி சரணாகதி அடையல. தமிழக வெற்றி கழகம் அன்னையில இருந்து எதிர்க்கதான் செய்யுது. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் பறி போயிருச்சுன்ற வைத்தெரிச்சல்ல நீங்க கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. வேற என்ன இருக்கு? பிஜேபின்னு சொல்லி தானே இந்த சிறுபான்மை சமூகத்தை ஒட்டுமொத்தமா நீங்க கடந்து கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு கூடவே வச்சுக்கிட்டு பிஜேபி இங்க கொண்டு வந்து எச் ராஜா போன்றவர்களையும் சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு வந்தது இந்த திமுக தானே. அப்ப இந்த சிறுபான்மை மக்கள் இவ்வளவு ஏமாளிகளும் கோமாளிகளும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள் உங்களுடைய ஆட்சியில தானே. இன்னும் இந்த சமுதாயம் உங்களை நம்பிக்கிட்டு இருக்கு, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இன்னும் உங்களை நம்பிக்கிட்டு இருக்கா? வைக்க போறான் பாருங்க 2026 ஒட்டுமொத்த பேரும் சிறுபான்மைன்னு சொல்லி எதை நீங்க ஒடுக்குனீங்களோ அந்த சிறுபான்மை மக்களுடைய பெரும்பான்மையான வாக்குகள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி மட்டும்தான் வரப்போகுது. சார், 2025-26 நிதியாண்டுல 2வது காலாண்டுல நாட்டில் அதிக இருசக்கர வாகனம் விற்பனையில் தமிழ்நாடு வந்து சரியா தெரியல 2ஆம் இடமோ 4ஆம் இடமோ பிடித்திருக்கிறதா இந்திய வாகன விற்பனை சங்கம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நேற்று விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு வீட்டுல குறைஞ்சது ஒரு இருசக்கர வாகனமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஒரு டிபேட்டுக்குள்ள கொண்டு வராங்கன்னா, ஏற்கனவே இருக்குது, இப்ப என்ன நீங்க புதுசா ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி. எல்லாம் நல்லா இருக்காங்கன்றீங்க, திமுக சொல்லுதுன்னு சொல்றீங்க. அத எதிர்த்தரப்புல இருந்து அந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க. ரேஷன்ல எதுக்கு இலவச அரிசி கொடுக்குறீங்க? இலவச அரிசி எல்லாருக்கும் இலவசமா கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக கொடுக்குறீங்க. நீங்க நாளைக்கு வந்து இலவச அரிசி கொடுக்க மாட்டீங்களா? நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கல, உள்வாங்கிக்கல. இவ்வளவு வாகன விற்பனையில முதலிடத்துல இருக்கு, 2ஆம் இடத்துல இருக்குன்றத குறிப்பிடுறீங்க இல்லையா? அப்ப எல்லாருமே நல்லா இருக்காங்க, நீங்க புதுசா வந்து பைக்கு தரேன்னு சொல்றீங்களேன்னு ஏன் இலவச அரிசி கொடுத்துட்டு இருக்கீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. ₹1,00,000 மேல இன்னைக்கு பைக் வாங்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு நீங்க எதுக்கு இலவச அரிசி கொடுக்குறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? இன்னும் மடைமாற்றம் பண்ணக்கூடிய வேலையா இது? உங்களுக்கு திருப்பியும் சொல்றேன், நீங்க எதையெல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் திருப்பி அடிக்கிறதுக்கு இன்னைக்கு விர்ச்சுவல் வாரிஸ் தயாரா இருக்கிறான். தலைவர் தளபதியினுடைய தம்பிகளும் தங்கைகளும் தயாரா இருக்கிறாங்க. என்ன போல ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு அந்த பக்கம் நின்றுகிட்டு இருக்கிறான். என்ன காசு பணத்துக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய சாராயத்துக்காக இல்ல, உணர்வு பூர்வமா
இந்த சமூகத்துக்காக கட்டமைக்கணும்ன்றதுக்காக எழுந்து வந்துட்டு இருக்கிறான். தன்னுடைய மக்களையும் மண்ணையும் பாதுகாக்கணும்னு வந்து நின்றுட்டு இருக்கான். நீ காசு கொடுத்து கூட்டிட்டு வரணும் 1000 மடங்கு வலிமையானவனா இருப்பான் இந்த பக்கம் இருக்கக்கூடியவன். அது உங்களுக்கு அச்சத்தை மூட்டுது. நீ என்ன பண்ணிட்ட? ஏன் பைக் கொடுக்குறேன்னா ஏன் கொடுக்குற? பைக் விற்பனையில தமிழகம் முதல் இடத்துல இருக்குது, ஒத்துக்கிறேன். ஏன் வீடு தோறும் அரிசி போட்டுக்கிட்டு இருக்கிற, 1000 ரூபாய் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற, பஸ்ஸுக்கு டிக்கெட் இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்கிற, நீ தான் முன்னணியில இருக்கிய, மாநிலத்தை முன்னேற்றிட்டியே. ஜிடிபி லெவல் தான் 11.7% போயிடுச்சு. அப்ப யாரை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க இன்னும் தொடர்ச்சியா? இப்ப அடுத்து வந்து 1500 கொடுக்க போறீங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளோ 200 நாளோ ஏத்துறதுக்கே உங்களுக்கு வக்கு இல்ல, கொடுக்கறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்துருவேன்னு சொன்னீங்களே, ஒரு 3000 கோடி ரூபாய் இருந்தா அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி அமைச்சிருக்கலாமே. டாஸ்மாக்ல எத்தனை 1000 கோடிகளை கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கட்ட வேண்டியதானே? சரி, இப்போ நேத்து பேசும்போது அவர் குறிப்பிட்டிருந்தார் இல்லையா, வீடு, கார், அது போல இருசக்கர வாகனம், இதெல்லாம் வாக்குறுதியாக எடுத்துக்கிறதா இல்லனா வந்து இதெல்லாம் வாக்குறுதின்னு கொடுப்பாரு? இல்ல சார், ஆக்சுவலா வந்து அவர் குறிப்பிடும்போது இதற்கான பொருளாதாரத்தை நாங்க உங்களுக்கு உருவாக்கி தருவோம் அப்படின்றாரு. என்ன கேள்வி எழுதுனா, அப்போ வீடு வாங்குறதுக்கு இவர் பணம் ரெடி பண்ணி தருவாரா? சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களை மேம்படுத்துவாரா? தற்சார்பு பொருளாதாரம் மேம்படுத்தப்படும், நீங்களே அதற்கான இது செயல்படுத்திக்கலாம் அப்படிங்கறத சொல்றாரா? இல்ல தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கூறுதுன்னா இலவசங்கள் இருக்காது அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது, அதற்கான விளக்கம் தான் கேட்கிறேன். இல்ல அதாவது தேர்தல் வாக்குறுதிகளை தேர்தல் நேரத்துல நான் வெளியிடுவேன்னு சொல்லியிருக்கிறேன். அது வரைக்கும் நிச்சயமா இருங்க. எல்லாத்தையும் ஒரு அரசியல் கட்சி வெளிப்படையா பேசிடாது. அவர் பேசுனது எல்லாமே அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியதா தான் இருக்கு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னவர்களே இங்க சமூக நீதியை பேசிக்கிட்டு இருந்த கட்டமைப்பை உருவாக்கியவர்களே அதுல பின்வாங்கினாங்க. இவ்வளவு ஓப்பனா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்ப மக்களை எவ்வளவு ஏமாளிகளா நினைச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இந்த தலைவர்கள்? புரியுதுங்களா? அது அத்தனையுமே உடைச்சி பேசக்கூடியது மட்டும்தான் அவருடையது. அவர்கிட்ட இருக்கக்கூடியது அத்தனையுமே வெளிப்படைத்தன்மை தான். அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க கண்ணை மூடிக்கங்க, எதை வேணா பண்ணிக்கங்க. எல்லாரும் வண்டி வாங்கிட்டான், எல்லாருக்கும் வீடு கொடுத்துட்டீங்க, ஏன் இன்னும் இலவச அரிசி கொடுத்துட்டு இருக்கிறீங்க? வீடு வாங்குறதுக்கு காசு இருக்கு, வண்டி வாங்குறதுக்கு காசு இருக்கு, வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு காசு இருக்கு, வண்டியை சர்வீஸ் பண்றதுக்கு காசு இருக்கு. ஆனா அரிசி வாங்க வந்துட்ட காசு இல்லையா? வெக்கமா இல்லை? இதெல்லாம் வெக்கமா இருக்கா இல்லையா? நன்றி சார். நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய உள்ளரங்க கூட்டங்கள் இருக்குது. அடுத்தடுத்து SOPக்கு பிறகு திருப்பியும் கேம்பெயின் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். நன்றி. வாழ்த்துக்கள். This festive season, travel the world with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.